I will work in your days. God's divine sovereignty. Hallelujah. நல்ல கரங்களை வைத்து உங்கள் எல்லைகள் எல்லாம் விரிவாக போகிறது. நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குகிறார். Oh, let us broaden our vision. Amen. லோகபரபா சண்டலபரபா. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். பிரித்தெடுத்தி கை வைத்து அவரை பார்த்து, பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி, பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும். ஆண்டவரே, இந்த 3 நாளும் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஜெபித்து உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தினீரே. பெரிய காரியங்களை செய்வதற்காகவே குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினை குற்றம் நீங்க. கையை வைத்து பிரித்தெடுத்தீரே, பிரித்தெடுத்தி இறக்கும் பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கே தேவா. நல்ல கரங்களை அசைத்து ஆராதனை நோக்கி பார்க்கிறது காலங்களில். இந்த 3 நாளுடைய மகிமை இந்த முதல் நாளிலே உமக்கே ஆராதனை உமக்கே கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆமென். யூதருக்கு விரோதமான கோரசை கொண்டு தேவன் பலத்த அற்புதங்களை திட்டங்களை நிறைவேற்ற முடியுமானால், ஒரு வலையை கொண்டு 2 படகை நிரப்ப முடியுமானால், இந்த 3 நாட்கள் நம்முடைய ஜபத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து வல்லம் எடுத்து ஆண்டவரே அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய வல்லமை இங்கு பெறப்பட போகிறது. அநேக ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட, சபைகள் ஆரம்பிக்கப்பட, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஊழியர்கள் உருவாக, இன்னும் மகிமையான காரியங்களை தேவன் செய்ய போகிறார். பிலிப்பியர் 4:22 வாசிக்கிறோம், அரண்மனையிலே ஒரு பரிசுத்தவான்களை கூட்டத்தை எழுப்பினாராம். சில நேரங்களில் இந்த கோவை மாவட்டத்தில் அங்காங்க இருக்கிற பெரிய பெரிய அரண்மனைகளிலும் அலுவலகங்களிலும் அங்கேயும் ஒரு பரிசுத்தவான்களின் கூட்டத்தை எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:22 வாசித்து பார்ப்போம் எல்லாரும். அரண்மனையில் இருக்கிற பரிசுத்தவான்களின் கூட்டம். ஆம், தேவனுடைய பிள்ளைகள் எங்கே எழும்புவாங்க? தேவனுடைய பிள்ளைகளை எங்கேயும் கர்த்தர் உருவாக்குவார். எந்த இடத்திலே ஒரு கூட்டத்தை உருவாக்குவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லா கையை நல்ல சுத்தி ஆண்டவரே, இந்த கோவை மாவட்டத்திலும் எங்களுடைய ஊழியங்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும், பெரிய பெரிய அலுவலகங்களிலும், அதிகாரமுள்ள இடங்களிலும் சொல்லுங்க, நல்ல கை சுத்தி ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒவ்வொரு நகர்களிலும் பட்டணங்களிலும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறீர். இதுதான் நீர் செய்ய போகிற மகத்தான காரியம். ஹல்லேலூயா. நான் 40 ஆண்டு காலம் பல ஊழியர்களுக்கு, பல இடங்களில் ஊழியங்களுக்கு செல்லும் போதெல்லாம், போகிற இடத்துல எல்லாம் அன்பின் ஊழியத்தில் பயிற்சி எடுக்க ஒரு ஆளாவது இருப்பாங்க. எங்கே போனாலும் பிரதரை தெரிஞ்சு பிரதர்கிட்ட ஜெபம் பண்ண ஒரு ஆளாவது எங்கேயாவது இருப்பாங்க. எல்லா இடத்திலும் கர்த்தர் நமக்கு ஆட்களை உருவாக்க போறார். ஹல்லேலூயா. ஷபலஹதரபா. ஓ, அரண்மனையிலையும் பரிசுத்தவான்கள் கூட்டம் இருந்தது என்று பவுல் சொல்லுகிறார். ஆம், தேவனை தேடுகிற ஆராதிக்கிற ஒரு பெரிய சந்ததியை இந்த ஊழியத்தின் மூலம் எல்லா இடத்திலும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று காலை கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதிசயமான ஒரு கிரியை நான் நடப்பிக்க போகிறேன். ஆமென். சத்தத்தை பத்தி எல்லாரும் சொல்லுவோம். அதிசயமான கிரியை கர்த்தர் நடப்பிக்க போறார். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, இந்த ஊழியத்திலே, இந்த 3 நாட்கள் ஜபத்தின் பலனாக ஏதோ ஒரு அதிசயமான கிரியை நடக்க போகிறது. ஹல்லேலூயா. தேவன் ஆச்சரியமான ஒன்றை தேவன் செய்ய போகிறார். ஆதியாகமம் 18:13 சாராளுடைய சிரிப்பு, அசட்டுத்தனமாக அவள் சிரித்தாள். அவளுடைய அசட்டுத்தனமான சிரிப்பை ஆசீர்வாதமான சிரிப்பாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18:13 வாசிக்கிறோம். சாராள் ஏளன சிரிப்பு ஒன்றை சிரிக்கிறாள். ஆனால் ஆதியாகமம் 21:6 அங்கே அவள் சொல்லுகிறாள், கர்த்தரே என்னை நகைக்க பண்ணினார். யாருக்கோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஒருவேளை இது சாதாரணம் என்று நீங்க சிரிச்சிருக்கலாம், அழுது கொண்டே சிரித்திருக்கலாம். அதை ஆச்சரியமான சிரிப்பாக மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். புரிந்தவர்கள் கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17:17 ஆபிரகாம் சிரித்த போது ஆண்டவர் ஒன்று அவனை கேட்கல. ஏன்னா அவனுடைய சிரிப்பு விசுவாச சிரிப்பு. ஆனால் சாராளோ ஏதோ ஒன்று நினைத்து சிரித்தாள். ஆனால் அவளை ஈசாக் என்ற பெயரை சுட்டி, ஈசாக் என்றால் சிரிப்பு, புன்னகை என்ற அர்த்தம், வாழ்நாள் முழுவதும் சிரிக்க வைத்தார். கரங்களை தட்டி, இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறாயா, வேதனையோடு இருக்கிறாயா? வாழ்நாள் முழுவதும் உன்னை மகிழ்ச்சியாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏதோ ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஏதோ ஒரு ஆச்சரியமான காரியத்தை நான் செய்வேன். அது உங்கள் நாட்களிலே செய்வேன், அது இன்றைக்கே செய்வேன். கரங்களை நல்லா தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி ஹல்லேலூயா. இப்பொழுதே நான் அதை செய்வேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. God says, I will do a marvelous thing in your life. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை வைத்து 2-3 நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆச்சரியமான காரியங்களை இந்த மாவட்டத்திலே நம்முடைய ஊழியத்தின் மூலம், இந்த 3 நாட்கள் ஜபத்தின் மூலம் தேவன் சொல்கிறார், ஆச்சரியமான அதிசயமான ஒரு காரியத்தை நான் செய்வேன். ஆமென். வேதத்தில் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் செய்கிறதெல்லாம் ஆச்சரியமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள். ஹல்லேலூயா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்மேல் விழுகுது. இந்த காலவெளியில் தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் நம்முடைய மகிமை. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுமே. மலைகள் விலகினாலும் மாசற்ற கிருபை பெருகுமே. மனமலை மகிழ்வித்தார் கிருபை ஊற்றுமே. மனமலை மகிழ்வித்தார் மழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக கிருபை ஊற்றுமே. 3 நாள் ஒரு மழையாக அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நரைத்தையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நரைத்தையா. தேவனே கிருபை என்றென்றோ கிருபை மாறாதது என்றென்றோ மாறாதது என்றென்றோ என்றென்றோ உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை இந்த 3 நாளும் உம்முடைய சித்தப்படி ஜபிக்க, உம்முடைய சித்தப்படி ஆராதிக்க. நீரே என் தேவன், ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உமக்கு பிரியமானதை செய்ய தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய தெய்வமே. இப்பொழுது
கர்த்தருடைய வல்லமை நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டி அப்படி ஜெபிக்க போகிறோம். உன் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன்.